என்னோட டெலிவரியே வந்து யாருமே இல்லாத ஒரு பொது இடத்துல நானே நடந்து போய் நானே ஒரு வண்டியை கூப்பிட்டு வண்டி வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளேயே வண்டியிலேயே எனக்கு குழந்தை பிறந்துருச்சு. ஸோ டிரைவர் ஓடி யாரை கூப்பிட்றதுன்னு தெரியாமல் அலைஞ்சிட்டு இருந்தப்போ நானே அந்த குழந்தையெல்லாம் எடுத்து தொடச்சிட்டு எந்த ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த இடத்துக்கே போயிட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் கிடையாது, அந்த டைமில் அம்மா அப்பா கிடையாது, யாருமே கிடையாது. எல்லாம் முடிஞ்சு 3வது நாள் நான் எங்கள் வீட்டுக்கு ஒரு லெட்ரு தான் போட்டேன். அப்போல்லாம் ஃபோனும் கிடையாது. அம்மா எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, நான் ஏதாவது தப்பு பண்ணால் மன்னிச்சுக்கோங்க, இவ்வளோ தான் சொன்னேன். அப்போ இருந்தே நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறேன். கடவுள்கிட்ட நான் என்ன கேட்டேன்னா எனக்கு பெண் குழந்தை வேணும்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அழகுபடுத்துறது ரொம்ப பிடிக்கும். வீடாக இருந்தாலும் சரி, கிச்சனாக இருந்தாலும் சரி, தன்னைத்தானாக இருந்தாலும் சரி. ரொம்ப ஆடம்பரமாக பண்ணுவியா ரேக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அழகாக தலை செய்வது, அந்த பொருளுக்காக தேடி தேடி போய் ஒன்று எடுத்து வைக்கிறது, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால பெண் குழந்தை பிறக்கணும்னு வேண்டினேன். எந்த குழந்தை பிறந்தாலும் அது என்னோட குழந்தை தாங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இவளுக்கு என்ன நான் சொல்லி கொடுத்தேன்னா, எதாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லிடு. முதல்ல அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து சொல்லிடுன்னு. ஸோ பொண்ணுங்களை வளர்க்கும் போது எங்கள் அப்பா அம்மா என்னை வளர்க்குறதுக்கு பயந்ததை விட நான் பயப்படுறேன். ஏன்னா இந்த சொசைட்டி அப்படி இருக்குன்னு. பட் சொசைட்டி அப்படி தான் இருக்குது. எங்கள் அப்பா வளர்ந்த காலத்துலேயும் அப்படி தான் இருக்குது, நான் வளர்ந்த காலத்துலேயும் அப்படி தான் இருக்குது, என் பொண்ணு வளர்கிற காலத்துலேயும் அப்படி தான் இருக்குது. அதனால் அவகிட்ட எப்போவுமே நான் என்ன சொல்கிறேன்னா, உலகத்தில் எல்லாமே நமக்கானது தான். நம்ம பார்க்கறது, நம்ம கேட்கறது எல்லாமே நமக்கானது தான். ஆனால் அது எது நமக்கு தகுதியானது அப்படிங்கிறத சூஸ் பண்ணும்போது மட்டும், ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக இருக்கும், 40,000 ரூபா, பட் அது என்னால் இன்றைக்கி வாங்க முடியாது. ஆனால் 4,000 ரூபாய் கொடுத்து உடனே வாங்க முடியும். ஸோ இதுதான் என்னோடய சுச்சுவேஷன். நீ ஒரு பையனை பார்க்குற, ஃப்ரெண்டை பிடிக்கிற, அல்லது ஒரு பாய் ஃப்ரெண்டை தேடுற, எதாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லிவிடு. அவன் நான் விசாரிச்சிட்றேன். நல்லவனாக இருந்தால் எனக்கு டைம் கொடு, கெட்டவனாக இருந்தால் நான் இங்கே கட் பண்ணி விட்டுருவேன். அதுக்கு ஃபஸ்ட்டே நீ ஆரம்பத்துலேயே எனக்கு அதுக்கான டைம் கொடுக்குற. அவள் பைலட் ஆகணும்னு என்கிட்ட 6th சொன்னான். 6th சொன்னோன்னே 8th அவளை கொண்டு போய் நான் வந்து சிமுலேட்டர் பெங்களூர் அண்ட் பூனேயில் விட்டேன். 10th அவள் ஸ்டூடெண்ட் பைலட் ஆகிட்டா. அந்த மாதிரி இப்போ என்ன ஆகணும், அடுத்தது என்ன ஆகணும், இந்த கிளாஸ் போகணுமா, டான்ஸ் கிளாஸ் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நான் டான்ஸ் கிளாஸ் விட்டதே இல்லை. அந்த ஆசை வந்து தடுக்க முடியாது. இந்த ஏஜ் அந்த மாதிரி, அந்த ஹார்மோனை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதுனால மற்றது எல்லாமே டான்ஸ் கிளாஸ் மட்டும் விட்டதில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு என்ன வேணுங்கிறது ஒரு அம்மாவுக்கு தெரியும். சில நேரங்களில் நான் 80s 90s மதரெல்லாம் மாறிடுவேன். இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் அப்படியெல்லாம் வந்து ஆயிடுவேன். சில நேரம் நான் வந்து 2024 இருக்கோம், பட் 74 இருக்கிற அம்மா மாதிரிலாம் ரொம்ப ஜாலியாகவும் இருப்பேன். அவள் ஃபோன் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. 12th முடிச்சிட்டா, காலேஜ் போகிறா. ஃபோன் கொடுன்னு கேட்டதும் இல்லை. உனக்கு ஃபோன் எப்போ தரணும்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கேரண்டி கொடுக்கணும். இந்த ஃபோனில் தேவையில்லாதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், அப்படி தேவையில்லாத வந்தாலும் அதை கடந்து போகணும் அப்படின்னு அப்படின்னு தான் அவகிட்டேருந்து சரிம்மா நான் பண்ணுறேன், இன்னும் வரல, அதனால் ஃபோன் கொடுக்கல. இல்லை பையனாக இருந்தாலும் நான் இப்படி தான் வளர்த்திருப்பேன்.